ஆர்ஆர்பி கிளர்க்குடைய மெயின்ஸ் எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போ வரும், கட் ஆஃப் எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வி தான் நம்மளுடைய டெலகிராம் குரூப் யூடியூப் சேனலுடைய கமெண்ட் செக்ஷனில் அதிகமாக ரைஸ் ஆகக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. இதற்கான ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ரிசல்ட் அப்படிங்கிறது இன்றைக்கே வந்துடும் அப்படின்னு நிறைய குரூப்பில் சர்க்குலேட் பண்ணியிருந்தாங்க, லிங்க்ஸ் எல்லாம் கூட போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து 100% உறுதியான இன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வர மார்ச், ஓகேங்களா, மார்ச் மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறமா வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்போ பாரும் நீங்கள் அந்த பேனிக்கில் இருக்க வேண்டாம், கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள். அதுவும் 16ஆம் தேதியும் வருமா அப்படிங்கிறது அன்னையிலேருந்து சான்சஸ் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அன்னைக்கும் ஒரு அப்டேட்டை கொடுக்குறேன். கட் ஆஃப் நம்ம ஒரு 123 வர 118 +or-4 என்னமான்னு சொல்லியிருந்தேன். 120 to 123 வரை வரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷனில், ஓகேங்களா, இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷனில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண கட் ஆஃபை கண்டிப்பாக அது கிராஸ் பண்ணி போயிடும். ஈவன் தோ நிறைய பேருடைய டவுட், இந்த மாதிரி பிஓ எக்ஸாம் கிராக் பண்ணவங்க வந்து அட்டன் பண்ணலையே சார் அப்படின்னு கிளைம் பண்ணால் கூட காம்படிஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ஈஸியான எக்ஸாம், ரொம்ப நல்லா நிறைய பேர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒரு 125க்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். அதுக்கு கீழே நீங்கள் உங்களுடைய ஸ்கோரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஓப்புக்குள்ளே போக வேண்டாம், உங்கள் வீட்டில் ஃபேக் ஓப்பும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நம்பிக்கை வச்சு அதில் உடைஞ்சா கொஞ்சம் மனவலி இருக்கும். நான் இப்போயே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், கட் ஆஃப் அதிகமாக வந்தால் சர்ப்ரைஸ் ஆக ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். கட் ஆஃப் அதிகமாக வரும், ஓகேங்களா. ஸோ இருந்தாலும் நம்ம சொன்னதை விட அதிகமாக வந்துடும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொன்ன கட் ஆஃப் தான் வரும் அப்படின்னு கடைசி வரையும் ஸ்டாண்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஸோ யாருமே தமிழ்நாட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு காம்படிஷன் இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த 125 நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்தாலே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டில் இப்போ நம்ம தமிழ்நாடு ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க. 125 அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். எனக்கு என்ன தோணுதுன்னா 125 வந்தாலே கம்மியாக இருக்கும் போல், அந்தளவுக்கு காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. சரிங்களா, நம்ம லக்கில் ஒருவேளை நிறைய பியூ ஹஸ்பண்ட்ஸ் ஆப்சண்ட் ஆகி இருந்து ஒரு 118 120 வந்தால் நமக்கு சந்தோஷம்தான். பட் கட் ஆஃப் அதிகமாக போகிறதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யாரும் நம்பிக்கை வைக்க வேண்டாம், கம்மியான அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவது மனசை கஷ்டப்பட்டிருந்தால் மன்னிச்சிருங்க. இதுதான் காம்படிஷன் ரியாலிட்டி. இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, அதாவது காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நம்ம இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய டைமில் இருக்கோம். கண்டிப்பாக இந்த அப்கமிங் மாதத்துலலாம் படித்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது கம்பல்சரி ஆகிடுச்சு. நீங்கள் மெயின்ஸ் பேட்சை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப் அண்ட் வெப்சைட்டில் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 1 by 1 வீடியோஸ் ஆட் பண்ணிக்கிட்டு வரோம். கொஞ்சம் பொறுமையாக தான் மூவ் பண்ணுறோம் கோர்ஸை. சரிங்களா, இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். அப்கமிங் வரக்கூடிய மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து ஒவ்வொரு கொஸ்டினாக எடுக்கிறோம். இப்போதைக்கு ஆர்பி அசிஸ்டண்ட்டில் ஃபியூ கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஐபிபிஎஸ் பிஓவில் ஆப்டிக்கான கொஸ்டின் செலெக்ஷனில் போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஃபியூ டிஏ கொடுத்துருந்தோம். எகைன் டிஏ கேஸில் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் செட் வேணும் அப்படின்னு ஆஸ்பென்ட்ஸ் டிமாண்ட் பண்ணுறாங்க. அர்த்தமெட்டிக் சம்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலும் சரி, உங்களுடைய கான்செப்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணவும் சரி, ரீசனிங் வீடியோஸ் 1 by 1 ஆட் பண்ணிக்கிட்டு வரும். சரிங்களா, ஸோ இன்னும் ஒரு 2 monthஸில் உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல் எல்லாமே எந்த வீடியோ வேணாலும் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நாங்கள் அப்லோட் பண்ண அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. சரிங்களா, ஆல்ரெடி 1 month பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கோர்ஸ் டென்யூரை பொறுத்து, எக்ஸாம் அவைலபிலிட்டியை பொறுத்து, வீடியோ அவைலபிலிட்டியை பொறுத்து நாங்கள் இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.